நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கேர்ள்ஸ் ஜோன்ல என்ன வீடியோ பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, ஹோம்மேட் சார்கோல் பவுடர் எப்படி நம்ம வீட்ல ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம சார்கோல் பவுடர் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பெனிஃபிட்ஸ் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆயிலி ஸ்கின்னா இருக்கீங்கன்னா கண்டிப்பா சார்கோல் ஃபேஸ் பேக், சார்கோல் கிளென்சர் எல்லாமே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆயில் இதுவாகுதுன்னா அது அப்சர்வ் பண்ணிக்கும் சார்கோல். இது ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இம்பியூரிட்டிஸ், டெட் ஸ்கின் செல்ஸ், அப்புறம் டாக்ஸின்ஸ் இதெல்லாம் சார்கோல் நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கும். அதுல கார்பன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நீங்க பிம்பிள் நிறைய இருக்கு அப்படின்னு நீங்க உங்களுக்கு தோணுச்சுன்னா, உங்க ஸ்கின்ல இருக்குன்னா கண்டிப்பா சார்கோல் யூஸ் பண்ணுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பாக்டீரியா உங்க ஸ்கின்ல போயிட்டு டெட் ஸ்கின் செல்ஸை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு சில சீபம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப உங்களுக்கு நிறைய இச்சிங்லாம் இருக்கும். இச்சிங்கையும் சார்கோல் ப்ரிவென்ட் பண்ணும். அதே சமயத்துல உங்களுக்கு பாக்டீரியா இருந்துச்சுன்னா அதை லிஃப்ட் பண்ணிட்டு டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உங்க ஸ்கின்னை ரொம்ப அழகா பார்த்துக்கும் சார்கோல். இப்ப வாங்க அது எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஆஃப் கோகோனட்டோட ஷெல் எடுத்து நல்லா கேஸில் நல்லா சுட்டுக்கிறேன். இது சூடு பண்ணும்போது உங்களுக்கு நல்லா அந்த ஷெல் நல்லா எரிஞ்சிடும். எரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு அதுலேருந்து சார்கோல் பவுடர் கிடைக்கும். இப்போ நல்லா நம்ம அதை இந்த மாதிரி நீங்கள் நல்லா சுட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில். இந்த பாத்திரம் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் யூஸ் பண்ணாமல் வேஸ்ட்டாக வச்சுருப்பீங்கள்ல அந்த பாத்திரத்தில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா எரிஞ்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பார்க்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா சூடாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் முழுகிற அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பவும் நான் அந்த வாட்டர் சேர்த்ததுக்கப்புறம் பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் கேஸில் வச்சு சூடு பண்ணிக்கிறேன். இந்த வாட்டர் ஃபுல்லாக அந்த ஷெல் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா சூடுபடுத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு அந்த பன்னீர். இப்போ நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு.
நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் அது ஈரமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக நான் தூள் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்துக்கிறேன், அந்த வாட்டர்லாம் கொஞ்சம் அப்சர்வ் ஆகிற அளவுக்கு. ஏன்னா அப்போ நீங்கள் பவுடர் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி ஈரத்தில் பவுடர் பண்ணிங்கன்னா அது நல்லா வராது. இப்போ நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. நான் இதை ஒரு பேப்பரில் வச்சுட்டு ஒரு டிஞ்சர் வச்சு நல்லா வந்து இடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி பொடி பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா நம்மளுக்கு ஒரு பவுடர் ஃபார்மில் கிடச்சிருச்சு. இதை வந்து ஒரு ஃபில்டர் வச்சு, நீங்கள் வேஸ்டான ஃபில்டர் வச்சுருப்பீங்களா, அதில் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கீழே ஒரு பேப்பர் போட்டுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கிறேன். நம்ம ஏன் இதில் பன்னீர் ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. அதே சமயம் உங்களுக்கு சார்கோல் பவுடரில் ஒரு நல்ல வாசனை இருக்கும். ஸோ அதனால தான். நீங்கள் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு அந்த ஸ்மெல் இருக்காது. இதில் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு ஃப்ரெஷ் கொடுக்கும். அது வந்து வாட்டரில் இருக்காது, அதனால தான். இப்போ நான் இதை வந்து ஒரு பாக்ஸில் மாற்றிக்கிறேன். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு ஃபேஸ் பேக் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபில்டர் பண்ணாமல் யூஸ் பண்ணலாம். பட் வந்து அது கொஞ்சம் குறைன்னு இருக்கும், அதனால தான் நான் ஃபில்டர் பண்ணேன். இப்போ வந்து நீங்க இந்த சார்கோல் பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு சொல்லி வீடியோல பார்த்திருப்பீங்க. நம்ம வந்து ஆஃப் ஷெல் எடுத்திருந்தோம், கோகோனட்டோட ஷெல். நம்மளுக்கு வந்து இவ்வளவுதான் கிடைச்சிருந்தது. ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு வரும் இந்த சார்கோல் பவுடர். இதை வந்து நம்ம DIY ஃபேஸ் மாஸ்க் கூடலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் அதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் வந்து உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.